இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம ரோஹிணி மட்டும் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி நம்ம ரோஹிணி மாற்றுறதுக்கான அறிகுறி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எல்லா தப்பும் பண்ணுறாங்க, அவங்களால எவ்வளோ தூரத்துக்கு தப்பெல்லாம் பண்ண முடியுமோ அந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா மாட்டாமல் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம ரோஹிணி ரொம்பவே டேலண்டான ஆளுதா அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி ஓவரால் எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, பார்க்குற மாதிரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எதற்காக அப்படின்னா சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நடக்கலை. அது போக புதுசாக ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்க. இருக்கிற பிரச்சனையவே பார்த்தீங்கன்னா இன்னும் டேக் ஓவர் பண்ணலை. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ புதுசாக சுருதி ரவி இவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாங்க. ஸோ கதை எதை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை. கொஞ்சமாவது வேறு மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு திரும்பவும் இதே ஒரு விஷயத்தை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்க்குற நமக்குமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கடைக்கு வந்து சாய் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பார் வீட்டுக்கு. அப்போ அவர் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதாவது அந்த முட்டை கதை, அந்த காமெடி தான் போய்கிட்டு இருக்குது. முட்டை வந்து செய்வன வெட்ட முட்டை கிடையாது, ஒரு சின்ன பையன் வச்சுட்டு போயிட்டான், தெரியாமல் மறந்து போய் அவன் கையில் ஸ்கெட்ச் இருந்தது, அதனால கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்து தான் போய்கிட்டு இருந்தது. அப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. மனோஜை பார்த்து சிரிக்காத ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போயும் மனோஜை பார்த்து எல்லாருமே நல்லா சிரிக்கிறாங்க. அடப்பாவி, நீ எல்லாம் மனுஷன் தானா, நல்ல முட்டை எது செய்வின முட்டை எது அப்படின்னு கூட தெரியாத கூமுட்டை அறிக்கைடா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கலாய்க்கிறாரு. முத்து அப்படி கலாய்ச்சாலும் பரவாயில்ல, கடையில் எத்தனை முட்டைடா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம மனோஜ் வெக்கமே இல்லாமல் அதுக்கும் ஆன்சர் பண்ணுறாரு. 3 முட்டை இருந்தது முத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நல்லா சொல்கிறா, 4 முட்டை இருந்திருக்குண்டா, இல்லைடா 3 தான் இருந்தது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, டேய் நல்லா பார்த்தியாடா 4 முட்டை இருந்திருக்குண்டா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல, டேய் 4 முட்டைலாம் இல்லைடா 3 முட்டை தான்டா இருந்தது, எனக்கு தெரியாதா, நான் தானே முட்டை எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மனோஜ். இல்லைடா 4 முட்டை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு முட்டை ஒன்றையும் சேர்த்துக்கோ, நீ ஒரு கூமுட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம முத்து. இதை பார்த்த மனோஜ்க்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. யாரா நீங்கள் டே இருக்கட்டும், நான் என்னையே நீங்கள் கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவரோட செய்வினை அப்படி தான் இருக்குது. அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது. ரொம்பவே யாருமே சீரியஸாக எடுத்துக்கிற முடியறது மாதிரியே இல்லை. வேணுக்குன்னு எல்லா விஷயங்கள் பண்ணுற மாதிரி, தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக இனி வர எபிசோடில் தெரியும். மனோஜ் இப்படியே இருந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் மனோஜ் வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தெரியல. பிஸ்னஸ் பண்ணுறாரு எல்லாம் ஓகே, பட் ஏன் வந்து கதையை இவ்வளோ கேவலமாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. கொஞ்சமாவது கதையை மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இன்னும் கதையை வந்து நான் சக்கடி அடிப்பேன், இப்படி தான் இழுக்க போகிறேன் அப்படின்னு இழுத்தாங்க அப்படின்னா பார்க்குற யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே இப்போவே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கதையை கொஞ்சமாவது இவங்க மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு கதை இப்படி தான் போகும், பார்க்குறவங்க பாருங்கள் அப்படின்றது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது, அது சரி கிடையாது. ஸோ கதையை கொஞ்சம் நல்லா எடுத்தாங்க அப்படின்னா பார்க்குற நமக்கும் நல்லாயிருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முட்டை காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடியை சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல, அந்த மாதிரி இருந்தது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு அக்கா கிட்ட பூ கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் பேசுகிறாங்க. என்னக்கா நாளைக்கு வந்து பூ கொடுத்துடலாமா, நாளைக்கு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது வழக்கம் போல் முத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஐடியா கொடுத்தாப்பு இல்லையா, அவரோட மனைவியை கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், தலையில் குங்குமம் வச்சுருக்குறாங்க, அது கூட தெரியாமல் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருப்பானா? ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. தலையில் குங்குமம் வச்சுருக்குறாங்க, அப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அழகாக தெரியும். தாலி வேற போட்டிருக்காங்க, அது கூட தெரியாமல் ஒருத்தர் வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? ஸோ சத்தியமாக முடியலைங்க. ஏன் இந்த சீன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க, எதற்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக விளங்கலை. ஏன் அப்படின்னா நமக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குதுங்க. ஸோ கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். அவங்க தலை நிறையா குங்குமம் வச்சுருக்கிறாங்க, தாலி கட்டியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒருத்தர் வந்து நின்னா அப்படின்னா நம்மளை எப்படி என்ன நினச்சிட்டாங்க, என்ன சொன்னாலும் இவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு போட்டுமே, இதையும் பார்த்துட்டு போட்டு என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நம்மளை ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் என்ன எடுத்தாலும் நீங்கள் பார்க்க தானடா போகிறீங்க, பாருங்கடா இதையும் பாருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி இதை வந்து எந்த விஷயத்தில் சேர்த்துக்கடா அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா எப்படி என்ன லாஜிக்கில் எடுக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இப்படி எடுத்தாங்க அப்படின்னா நம்மளை ஒருவேளை முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டாங்களா, இவங்க முட்டாள் தானே என்ன எடுத்தாலும் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தலை நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு தாலி கட்டிட்டு ஒருத்தன் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சுற்றுவான். இதெல்லாம் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இரிட்டேட்டிங்கான சீனாக இருக்குதுங்க. இதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்கிட, காமெடிக்கு வேறு வழியாக இல்லைங்க. ஸோ காமெடி பண்ணுறதுக்குன்னு வேறு இடமா இல்லை, வழியாக இல்லை. அதை விட்டுட்டு காமெடின்ற பேரில் போடுறாங்க பாருங்கள், மொக்கையாக இருக்குது. இப்போ மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து இருந்துக்கிட்டு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சு
வச்சுரு, அது போக அடுத்த அவனை எப்போ ஃபாலோ பண்ணாலும் நீ எனக்கு கூப்பிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஐடியாவும் இவர் தான் கொடுப்பாரா, இவரே ஹீரோ மாதிரி வருவாராம். இதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்கிறது அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை. பார்க்கலாம் இதை வந்து இப்படியே கொண்டு போகிறாங்களா இல்லை அப்படின்னா என்ன செய்ய போகிறாங்கன்னு. லாஜிக்கே இல்லை, சுத்தமாக லாஜிக்கே கிடையாது. ஏன்னா ஒருத்தரை பார்த்தா கூடயா தெரியாது, அவங்க அண்ணன் தான் வந்து செட்டில் இருந்தாப்புல, அவர் தான் வந்து தன்னோட தம்பி அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. அவங்க அண்ணி பார்த்தாங்கன்னா தெரியாது, அவங்க தலையில் குங்குமம் வச்சுருக்காங்க, கழுத்தில் தாலி போட்டிருக்காங்க, கல்யாணமானால் இப்படிலாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. இதுலேயும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரா, 50,000 சம்பாதிக்கிறாரா, அவருக்கு வந்து தலையில் குங்குமம் வச்சா கழுத்தில் தாலி இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியாதான். எந்த வகையில் ஏற்றுக்க சத்தியமாக முடியலைங்க. தயவு செஞ்சு இந்த சீன்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது, அதெல்லாம் கட் பண்ணி தூரம் எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண அங்கிட்டு நம்ம ரவியை காட்டுறாங்க. ரவியை வந்து இப்போ ஏன் ரவியை வந்து உள்ளே கொண்டு வராங்க, அழகாக ரோஹிணி பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. ரோஹிணி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிரச்சனையை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு, இல்லைப்பா இந்த பிரச்சனை இப்போதைக்கு எடுக்க வேணாம், நம்ம சுருதி ரவிக்கு போவோம். ரொம்ப நாள் அவங்க தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க, அந்த கப்பிள்ஸுக்கு தான் இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, அவங்களுக்கு இப்போ பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹோட்டலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது யார் ஹோட்டலில் அப்படின்னா நம்ம ரவியோட ஹோட்டலில் ஃபங்க்ஷன். இது வந்து ரவிக்கு வந்து லேட்டராக தான் தெரியும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுருதி வந்து அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டப்பிங் கொடுப்பாங்க போல இருக்குது, அவங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி, ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம சுருதி வந்து முதல்ல கேட்குறாங்க ரவிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா வரியா என் கூட, இவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மேடம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் நான் டப்பிங்க்கு வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரம்பத்தில் ரவி வந்து ஓகே நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கேட்ரிங்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ இங்கேயும் லாஜிக் சரியான என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷனா, இன்னைக்கு தான் ரவிக்கு வந்து வேலை இருக்குதுன்னே தெரியுமா, ஏதாச்சும் என்னங்க இப்போ என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, திடீர்னு வந்து இந்தாங்கப்பா ஆர்டர் அப்படின்னு கொடுக்க போகிறது கிடையாது. அப்படின்றப்போ திடீர்னு வந்து ஆர்டர்னு வந்து கொடுத்துட்டாங்களாம், இன்றைக்கி தான் ஃபங்க்ஷனா, இதெல்லாம் என்ன சொல்லனே தெரியலங்க. என்ன எடுத்தாலும் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ சூற மொக்கையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சத்தியமாக இதெல்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பார்த்தீங்கன்னா சுருதி தான் முதல்ல கூப்பிட்டாங்களே, நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆரம்பத்தில் ரவி வந்து வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஃபங்க்ஷன் இருக்கணும்னையும் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, டே அப்போ நான் கூப்பிட்டா வரமாட்டேயா, அப்புறம் எதுக்காக நீ முதல்ல வரேன்னு சொன்னேன், இப்போ வரமாட்டேன்னு சொல்கிறேன், இது நீ முதல்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் நிம்மதியாக போயிருந்துருப்பேன், ஆனால் நீ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வரல அப்படின்றது தான் எனக்கு இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ரவி இருந்துக்கிட்டு நான் என்னப்பா பண்ண, திடீர்னு வேலை வந்துருச்சு, வேலை இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்க கூட வர்ற விஷயம் தான், ஸோ நான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இப்போ நேற்று கால் பண்ணி இவங்களை கூப்பிட, அப்போ அதுக்கும் சண்டை போடுறாங்க, அவங்க தான் உனக்கு இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் நீ முடிவெடுத்துட்ட, அதனால் நீ அங்கே போகிற அப்படின்ற மாதிரி அங்கிட்டு ஒரு கதையை கட்டுறாங்க. என்ன செய்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு புரியலை. ஏன் அப்படின்னா இவங்க என்ன கான்செப்டில் எடுக்கிறாங்க, நம்ம வந்து எதை எடுத்தாலும் பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா, இல்லை அப்படின்னா என்ன எடுத்தாலும் என்ன இவங்க என்ன கேட்டுற, இவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்கவா போகிறாங்க, இது எப்படிங்க லாஜிக்கு, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், என்ன கேட்கவா போகிறாங்க, யாரும் வந்து நம்மக்கிட்ட கேட்க போகிறது கிடையாது, நம்ம எடுக்கிறது தானே கதை, எடுப்போம், பார்க்குறதும் பார்க்காது அவங்க இஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லாஜிக்காக எடுக்கிறாங்க. எப்படிங்க பண்ண முடியும், இப்போது வந்து ஃபங்க்ஷன்னா முன்னாடி ஆர்டர் கொடுத்து தான் சாப்பாடு செய்வாங்க, ஆனால் இந்த ஆர்டர் வந்த விஷயம் ரவிக்கு தெரியாதான், அவர் தான் செஃப்பா, அதுவும் சீஃப் செஃப்பாம், அங்கே ஆர்டர் வந்த விஷயம் இவருக்கு தெரியாதான், உடனே ஒரு ஆர்டர், திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சா உடனே பண்ணி கொடுக்கணுமா, இவங்களும் அதே ஃபங்க்ஷன் தான் போவாங்களாம். ஸோ பார்க்கலாம் என்ன தான் செய்கிறாங்க, என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கதைக்குள்ளே கொஞ்சமாவது லாஜிக், ரொம்ப லாஜிக்கெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாவது லாஜிக்கோடு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இல்லைங்க நான் லாஜிக்கெல்லாம் எடுக்க மாட்டேன், நீங்கள் பார்க்குறதுல வேஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு கிடையாது. பார்க்கலாம் இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை. என்ன சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது மாற்றி எடுக்கிறாங்களா அப்படின்றது இதுக்கப்புறம் வர எபிசோடில் தான் தெரியும். சரி, இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்குது. அப்போது நம்ம சுருதி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே ஃபங்க்ஷனில் இருக்கிற மேடம் கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சு, உங்களோட ஹஸ்பண்ட் எங்கே, நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க, நான் அவரையும் வரதானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அவர் வரல, அவருக்கு வந்து திடீர்னு ஒரு அவசர ஒர்க் வந்தது அப்படின்றதுனால அவர் வெளியூர் போயிட்டார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீத்து வர்றாங்க. நீத்துவை பார்த்தோன்னே காண்டாயிட்டாங்க. ரைட்டு இங்கே தான் இருக்கா, இங்கே தான் வரப்போகிறான் அப்படின்றது நம்ம சுருதிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரவியும் வந்துட்டார். ரவியை பார்த்தோன்னே இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா நானும் இதே ஃபங்க்ஷனுக்கு தானே கூப்பிட்டேன், அப்போ நீ ஏன் கூட இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கலாம்ல, கெத்தாக இருந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீ சர்வரா கேட்ரிங்கரா ஒரு சப்ளையராக நீ வரணுமா, ஏன்னா உன்னோட வேலை வந்து செஃப், நீ வந்து சமையல் பண்ணுறவ, நீ கிச்சனில் தானே நிற்கணும், நீ
எதுக்காக இங்கே வந்து சப்ளை பண்ணுற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்ம ரவி சொல்கிறாரு, இல்லை சுருதி அப்படிலாம் கிடையாது, அவங்க அப்பா வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு செஃப், அவரும் ஒரு செஃப் தான். ஸோ அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாத்தையும் நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அதுக்காக தான் நான் இவங்க கூட வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ பண்ணது தப்பு, நீ வந்து என் கூட ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதே ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்கிறவனா வந்தனா என்ன விஷயம், என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சுருதி, இது என்னோட வேலையை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேனே தவிர மற்றபடி எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ முதல்ல யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கூடா, நீ எனக்கு கொடுக்கணுமா இல்லை உன் பாஸ்க்கு கொடுக்கணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உனக்கும் கொடுக்கல என் பாஸ்க்கும் கொடுக்கல, நான் என்னோட ஒர்க்குக்கு தான் நான் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரவி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் இருந்து அவங்களுக்கே நல்லா இருக்காது, ஏன்னா இவரோட கணவர் சப்ளை பண்ண இவங்க சாப்பிட, ஸோ இது நல்லாவா இருக்கும் அப்படின்றது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம சுருதி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் விட்டதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ரவிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா இங்கேருந்து வரவும் முடியாது, சுருதியை போய் சமாதானப்படுத்தவும் முடியாது. அப்போயும் சுருதி நின்று பார்க்குறாங்க, இப்போயாவது வர்றானா நம்மளை கூப்பிட அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் வர்ற மாதிரி தெரியல, சுருதி டக்குன்னு வெடுக்கு நடந்து போயிட்டாங்க. ஸோ இது ஒரு தனி பஞ்சாயத்தாக ஆக போகுது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம மீனாவை கட்டுறாங்க. மீனா வழக்கம் போல் பார்வதி ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து மீனாவுக்கு வந்து மீனா பற்றின விஷயங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க, ரோகிணியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க, விஜயாவை வந்து திட்டுறாங்க, விஜயா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல, இவ்வளவு நாள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், ஆனால் திடீர்னு வந்து அவன் வந்து இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன் கூட கோச்சிக்கிட்டான், முத்து வந்து அன்னைக்கு என்ன பேசினா தெரியுமா, எங்கள் அம்மாவுக்கு தான் மீனாவை பிடிக்காது, உங்களுக்குமா ஆண்டி மீனாவை பிடிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினாப்பா. பட் அவன் பேசின விஷயங்கள் ரொம்பவே சரி, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நான் வந்துட்டேன்ப்பா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எதற்காக பார்வதி ஆண்டி நம்ம முத்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முத்துவுக்காக மட்டும் கிடையாது, மீனாவுக்காகவும் கிடையாது, விஜயாவுக்காகவே உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. விஜயா பண்ணுறது தப்பு அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க, ஆமாம் விஜயா பண்ணுறது தப்பு தான், என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது, யூகிக்க முடியுது, அதனால மீனா விஜயா பண்ணுறதை எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால நான் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், ஏன்னா முத்து பக்கம் நியாயம் இருக்குது. அவன் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவன் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, என்னை பற்றி ஏன் இன்னும் அவள் புரிஞ்சுக்கிடலை, அவள் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஆனால் அவள் திடீர்னு இப்படி என்கிட்ட பேசாமல் இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களும் மனது வேதனைப்படுறாங்க. அப்போது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம மீனா அப்புறம் பார்வதி, ரெண்டு பேரும் ஒருத்தர் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. பரவாயில்ல ஆண்டி, எப்போனாலும் அவங்க கிட்ட தானே பேச போகிறாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்டுனா உங்களை விட்டால் வேறு யார் இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கிளாஸை சாக்க வச்சாவது இங்கே வந்திருப்பாங்களா, அதுமா வரல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா அதுக்கும் வரல, ஏன்னா கிளாஸை சாக்க வச்சு தான் இங்கே வருவா அப்படின்றது தான் எனக்கு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, நான் சொல்கிற வரைக்கும் கிளாஸ்க்கு லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா, பசங்களுக்கும் லீவ் விட்டா, இப்போ அவள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க மனவேதனையை நம்ம மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மீனாவால் என்ன பண்ண முடியுமா, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு தான் விஜயா வந்து சமாளித்து போவாங்க, அவங்க கதையே பெரிய கதையாக போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து விஜயா சமாளித்து போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க மாட்டியிருக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும், மீனாவால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், அதை தாண்டி அவங்களால ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பார்வதி ஆண்டி பக்கம் நியாயம் இருந்தாலும், அவங்க சொன்ன விஷயங்கள் சரியாக இருந்தாலும் மீனாவால் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, மீனா வேடிக்கை தான் பார்த்தாகணும் அப்படின்றது வழியே கிடையாது. ஸோ கதையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போய்கிட்டு இருக்குது. சரி பார்க்கலாம், நம்ம கதைக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம மீனா வந்து பார்வதி கிட்ட பேசும்போது பார்வதி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீயும் நல்ல பொண்ணு, ரோஹிணி அவனோட நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஒன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது, ஏற்கனவே பல பிரச்சனை நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான்ப்பா அவன் கழுத்தில் கடந்த தாலியை விற்று தான் அந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்து தான் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருங்க, பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, மீனாவுக்கு கெட்ட பேர் இதுக்கப்புறம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. ரோஹிணி வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரோஹிணி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்மளை வந்து பெருமையாக இவங்க நினைப்பாங்க, பார்வதி ஆண்டி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரோஹிணி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்வதி வந்து இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்த ரோஹிணி கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணலை, ஏன்னா நினச்சி கூட பார்க்கல. இப்போ மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க வந்து எச்சிக்கையில் வந்து காக்காவே ஓட்ட மாட்டா ரோஹிணி, இவா எனக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தால, சம்திங் ராங், ஏதோ தப்பாக இருக்குதே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட எபிசோடு முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட எபிசோடு முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முத்து மீனா தான் என்ன 2 பேரும் கண்டிப்பாக மீனா போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார், ரைட் இந்த விஷயத்தில் நீ வந்து சந்தேகமே வேணாம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பண்ணது ரோஹிணி தான், கண்டிப்பாக அந்த காசை எடுத்தது ரோஹிணியோட வேலை தான் அப்படின்றத முத்துவுக்கு நல்லாவே தெரியும்.
ரோஹிணி எப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது முத்துவுக்கு கூட நல்லாவே தெரியும். ஸோ அதனால் முத்து வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டு, இந்த பிரச்சனையில் ரோஹிணியோட ஆட்டம் இருக்குது. ஏன்னா அந்த பணம் வந்து கண்டிப்பாக காணாமல் போயிருக்கிறது அப்படின்றது உண்மை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பணத்தை எடுத்தது யார்? அப்போது கண்டிப்பாக சந்தேகம் வரும். ரோஹிணியை பற்றின விஷயங்களை போலீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னப்போ அப்போ வேணான்னு சொன்னது யார்? ரோஹிணி தான் வேணான்னு சொன்னா. அவள் வேணான்னு சொன்னால் அடுத்த மறுநாளே பணம் கிடச்சிருச்சு. ஸோ ஏதோ சம்திங் ராங் மீனா, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. ரோஹிணி விஷயத்துலையும் சரி, நம்ம கிருஷி விஷயத்துலையும் சரி, எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. பட் அது என்ன விஷயம் அப்படின்றத நமக்கு புரியலை. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பணம் எப்படி வந்தது? ரோஹிணி கொண்டு வந்து கொடுத்தா. ரோஹிணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ரோஹிணி அந்த 2 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அங்கே இருந்த பணத்தை யார் எடுத்தா? ஏன்னா யாரும் எடுக்காமல் அந்த பணம் அப்படி காணாமல் போகாது. அப்படி காணாமல் போன பணம் வந்து எதுக்காக ரோஹிணி வந்து கொடுக்கணும்? ரோஹிணிக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே பணம் தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம காசை எதுக்காக ரோஹிணி கொடுக்கணும்? கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு மீனா. அது என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் ரோஹிணியை வந்து தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரோஹிணியோட ஆட்டம் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கும் மீனா. நம்மளால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயம் பண்ணணும். இதுக்கப்புறம் ரோஹிணி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறணும். ரோஹிணி என்ன பண்ணுறா, என்ன பண்ண போகிறா, அவளோட நோக்கம் என்ன, எதற்காக இந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்தா? ஏன்னா கண்டிப்பாக நல்லா யோசிச்சுப்பாரு, எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டா ரோஹிணி. அப்படி இருக்கும்போது உனக்கு பல பிரச்சனைகள் பல வழியில் கொடுத்துருக்கா ரோஹிணி. அப்படி இருக்கும்போது இவா உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாயை தன் சொந்த காசை போட்டு உனக்கு பிரச்சனை வந்து வரவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரோஹிணி வந்து அவ்வளோ நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 லட்ச ரூபாயை கொடுத்துருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, பெரிய ரீசன் இருக்குது. அது போக ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது மீனா. காரணம் இல்லாமல் ரோஹிணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற எல்லா உண்மையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கெஸ் பண்ணிட்டாரு. ஸோ சூப்பர் முத்து, இதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். இப்போ தான் வந்து கதைக்குள்ளேயே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முத்து. ஏன்னா இப்போ தான் ரோஹிணி மேலே சந்தேகம் வந்திருக்குது அப்படின்னா இனி ஒவ்வொரு விஷயமா நம்ம முத்து பண்ணணும். ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தாட் என்ன, அவங்களோட மைண்ட் ப்ராசஸ் என்ன. ஏன்னா அவங்க வந்து இப்படி பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்றது நம்ம முத்துவுக்கு நல்லாவே தெரியும். 2 லட்ச ரூபாய் அனாமத்தாக கொடுக்குற அளவுக்கு ரோஹிணி அவ்வளோ இழிச்சவாய பொண்ணெல்லாம் கிடையாது. 1 ரூபானாலும் அது வந்து கணக்கு பார்த்து வாங்கக்கூடிய ரோஹிணி எதற்காக 2 லட்ச ரூபா மீனாவுக்காக கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண ஒரு ஆள் யாராக இருந்தாலும் எழும். அப்போ முத்துவுக்கு அந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்குது கண்டுபிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. அந்த 2 லட்ச ரூபாய் அப்போ யாரும் எடுத்திருக்காங்க, அந்த எடுத்தது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். சரிங்க, இவ்வளோதாங்க. இனி அடுத்த எபிசோட் நடக்க போகுது. இப்போ கதையில் உள்ள லாஜிக் ஓட்டை அந்த விஷயத்தெல்லாம் பார்ப்போம். லாஜிக்கு எங்கள் லாஜிக்கே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது லாஜிக் வச்சுருக்காங்களா கதையில்? சத்தியமாக லாஜிக்கே கிடையாது, சகிக்க முடியலை. அதுவும் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிற ஒருத்தன் வரான். அவன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், 50,000 பெரிய சம்பளம் வாங்குறான். அதாவது அவன் யாருக்கு ஜோடியாக போட போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. மீனாவோட தங்கச்சிக்கு ஜோடியாக அவன் தான் வரப்போகிறான் அப்படின்றது. அது சிபி, அந்த சிபி தான் வரப்போகிறாப்ல மீனாவோட தங்கச்சிக்கு ஜோடியாக. அது நல்லாவே தெரியுது. தெரிஞ்சும் இதை வந்து ஏன் வந்து இவ்வளோ சுற்றி லாஜிக்கே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து குங்குமம் வச்சுருக்காங்க, கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க, அது கண்ணு கூடயா தெரியாது? பொண்ணுன்னா அப்படியே பேகன்னு பார்த்துட்டு போயிடுவானா? யாராக இருந்தாலும் போக மாட்டாங்கல்ல. கழுத்தில் பார்க்குறாரு, நெத்தியில் பார்க்குறாரு, நெத்தியில் குங்குமம் இருக்குது. குங்குமம் இருந்தும் அதை வந்து எப்படி வந்து கன்சிடர் பண்ண முடியும்? நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேங்க, உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேட்க முடியும்? இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியல. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் புரியல. ஏன்னா லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதுதாங்க நமக்கு எரிச்சலாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல லாஜிக் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகே, நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒன்றுமே இல்லை கதையில். ஏன்னா கதை அப்படின்றதுக்குள்ளே தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவோம், பிக் பாஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு டிஆர்பி வேணும், அது வர்ற வரைக்கும் என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. ஸோ என்னத்தையாவது பண்ணுவோம், என்னத்தையாவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஓட்டுறதுக்குன்னு ஓட்டுவோமே, ஓட்டி பார்ப்போம் என்ன தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து கேட்க முடியாது அவங்கள்ட்ட போய், என்னங்க இப்படி எடுக்கிறீங்க, கொஞ்சமாவது லாஜிக் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. வேணா நம்ம கமெண்டில் வேணால் கதறலாம், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க டேய், கொஞ்சமாவது நல்லா ஆடுங்கடான்னு கதறலாம். அவங்கள்ட்ட போய் நேரடியாக கேட்க முடியாது, என்னங்க பண்ணுறீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் கேட்க முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் எடுக்கிறது தான் கதை, நாங்கள் வந்து லாஜிக் இல்லாமல் தான் எடுப்போம், ஏன்னா எங்களுக்கு அறிவு கிடையாதுல்ல, உங்களுக்கு மட்டும் எப்படி அறிவு வரலாம், நாங்கள் என்ன எடுக்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கடா, ஏன்டா இதெல்லாம் வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்குறீங்க, ஜஸ்ட் சீரியல் தானடா, கடந்து போங்கடா அப்படின்னாலும் கொஞ்சமாவது லாஜிக் வேணும். கடந்து போகிற அளவுக்கு கூட லாஜிக் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா மீனாவுக்கு வந்து செலத்தில் தாலி கட்டியிருக்காங்க, நெத்தியில் குங்குமம் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சா
இல்லைனா கூட தெரியல அப்படின்னா என்ன வகையில் நம்ம லாஜிக்கை ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ரீசன் வேணும் இல்லையா? நம்ம ஏற்றுக்கிறோம், சரிங்க, நாங்கள் லாஜிக்கை ஏற்றுக்கிறோம், லாஜிக்கே நீங்கள் வேணாம் வைக்க வேணாம் அப்படின்றத விட்டுக்கிறோம். ஆனால் ஜஸ்ட் இது வந்து ஒரு பேசிக்குங்க, ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமையா எடுப்பீங்க? உங்களுக்கு தான் அறிவு இல்லைனா எங்களுக்கும் அறிவில்லை அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம். ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சமாவது நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்குறோம். இவங்க இடையில ஆட் போடுறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹாட் ஸ்டாரில் பார்த்தா பணம் கட்டி பார்க்குறோம். பணம் கட்டி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் கூட நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னா என்ன வகையில் வந்து ஏற்றுக்க முடியும்? எதையுமே நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு நாங்கள் இப்படி தாங்க எடுப்போம் அப்படிங்கும்போது என்ன விஷயம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. லாஜிக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கே வந்து போர் அடிச்சிடும். ஸோ கதைக்குள்ளேயே வர மாட்டேங்கிறீங்க. சரி, கதையை தாண்டி கொண்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டீங்க, அப்போ கொஞ்சமாவது நல்லா கொண்டு போங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற விஷயம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது அதை எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்ற ஒரு சலிப்பே நமக்கே வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் வர வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கதைக்குள்ளே என்னைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கணக்கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல. ஏன்னா கதையை தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் கடைசியாக ப்ரொமோவில் ஒன்று காமிச்சாங்க பாருங்கள், நமக்கே தெரிஞ்சு போச்சு நாளைக்கு எபிசோடும் அப்போ நீங்கள் கொத்து தான் போட போகிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விஜயா வந்து கந்திஷ்டி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வித்துட்டு வராரு. வடநாடு ஃபுல்லாக இதாங்க ஃபேமஸ் இப்போதைக்கு. அதாவது விஜயா ஃபோட்டோவை ஒரு பேய் மாதிரி தெரிச்சு இது வந்து கந்திஷ்டி படம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றாங்க, எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு கழுதை நமக்கு புரியலை. ஏன்னா பார்க்கணும் அப்படின்றது நம்ம தலையில் தாய் போச்சு. ஸோ பார்த்து தான் ஆகிறோம். பார்ப்போம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாவது கதையை மாற்றி எடுக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.